அஸ்வின் தம்பிக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 24ஆம் தேதி 2ஆம் மாசம் பிறந்தநாளை கொண்டாடுற அஸ்வின் தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறி வாழ்க்கையில வெற்றி பெறணும். இப்ப இந்த வீடியோல இப்ப நீங்க உங்களோட பிறந்த நாளுக்கு இப்ப உதவிகள் செய்ய போறீங்க. இப்ப அதே போல நீங்க படிச்சு பெரியாளாகி இன்னும் நிறைய உதவிகள் செய்யணும் என்று நான் வாழ்த்துறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிக்கு. ஆசீர்வதிப்பாருங்களா நீங்க சொல்லுங்க. நாள் வாழ்த்துக்கள் ஆசீர்வதிப்பாரு. பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க. அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நீங்க அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரோட பேர் என்ன? அவரோட பேர் அஸ்வின். அஸ்வினுக்கு இது தந்தது பெரிய ஒரு உபகாரம். அவர் நீடு உள்ள காலத்துக்கு இருந்து வாழணும். சரியா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகன். சரியா? ஓகே, கவனம் போயிட்டு வாங்களா? தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி இன்றைய சிறம் நான் எங்க நிற்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் பனிச்சங்கேணி என்னதுக்கு தான் இப்போ நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு பிறந்த நாள் வீடியோவாக இந்த வீடியோ அமைய போகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏல இருக்கிற அஸ்வின் என்ற தம்பிக்கு 22வது பிறந்த நாள். நான் இந்த இடத்துல அஸ்வின் தம்பிக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 24ஆம் தேதி 2ஆம் மாசம் பிறந்தநாளை கொண்டாடுற அஸ்வின் தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறி வாழ்க்கையில வெற்றி பெறணும். இப்ப இந்த வீடியோல இப்ப நீங்க உங்களோட பிறந்த நாளுக்கு இப்ப உதவிகள் செய்ய போறீங்க. இப்ப அதே போல நீங்க படிச்சு பெரியாளாகி இன்னும் நிறைய உதவிகள் செய்யணும் என்று நான் வாழ்த்துறேன். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல முக்கியமா ஒருவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஸ்வீஸ் அக்கா இப்ப என் மூலமாகவும் இப்ப நிறைய உதவிகள் செய்திருக்கிறாங்க, செய்ய போறாங்க. இப்ப இந்த யுஎஸ்ஏல இருக்கிற குடும்பத்தை அறிமுகப்படுத்தி இப்ப என்ன அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த புண்ணியத்தை கொடுத்தா சரியான முறையில செய்வாரு. நானும் செய்த நான் எனக்கும் என்னோட உதவியும் சரியா தான் செய்தவர், அதே போல உங்களோட உதவியும் சரியா செய்வாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி எனக்கு பணம் போட்டு விட்டாங்க. நன்றி ஸ்வீசக்கா, ஸ்வீசக்காச்சி என்று சொல்லலாம். என்ன சொல்ற, ஒரு தம்பிக்கு தம்பியா நினைச்சு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. சில இதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதே போலதான் இப்ப உங்களோட ஒரு அன்புக்கு வார்த்தைகளே இல்லைக்கா ஸ்வீசக்கா. ஓகே, இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. தொடர்ச்சியா பார்த்தால் உங்களுக்கு இப்ப விளங்கும் இப்ப அவங்க எப்படி சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவங்க அன்றாடம் கூலி வேலை செய்து சாப்பிட்றவங்களுக்கு உலர் உணவு பொதிகளை கொடுக்கும் போது அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வருது, எப்படி வாழ்த்துறாங்கன்றதை நீங்க தொடர்ச்சியா பாருங்க. இது போன்ற உதவிகள், அதாவது உங்களோட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களோட குடும்பத்திலையும் பிறந்த நாட்கள் வரும். இப்ப அந்த பிறந்த நாளுக்கு இது போன்ற உதவிகள் நீங்க செய்ய விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. பிறந்த நாள் என்று நல்ல காரியங்களை செய்யலாம். இப்பதான் இப்ப உங்கள்கிட்ட பணம் இருந்தா இல்லாத ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனா இருக்கும். அது இப்ப என் மூலமானு மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க தானே வீடியோ மூலமா கஷ்டப்படுறாக்களை தெரியப்படுத்தி உதவி பெற்று கொடுக்குறாங்க. அவங்க மூலமாகவும் உதவிகள் நீங்க செய்யலாம். ஓகே, இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. முக்கியமா அஸ்வின் தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொள்ளுங்க. உங்களோட வாழ்த்துக்களும் அவருக்கு தேவை. மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன், அஸ்வின் தம்பிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப நான் வாங்கின உணவுப் பொதிகளையும் நான் காட்டுறேன். அன்றைய தினம் வழங்கியது போலதான் 16 பேருக்கு கொடுக்கணும். அப்ப இதில் நீங்க பார்க்கலாம், அந்த ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொண்டு, அடுத்தது மா, சமந்தி, பருப்பு, தேயிலை,
இப்போ அடுத்தது அரிசி 5 கிலோ அரிசி நான் பில்லையும் காட்டுறேன். ஓகேங்க, அதான் இப்போ 8 பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். வரும் வழியிலேயே 8 பேருக்கு கொடுத்துட்டோம். மீதியாக நாங்கள் கொடுக்கணும். நீங்கள் பக்கம் போயிட்டு கொடுக்குறேன். அதான் நான் தூரமுடலாம் பார்க்கல. கட்டாயமாக இது தூரமுடலாம் பார்க்கல. நான் கொடுக்காதாக்களுக்கு கொடுக்கணும், உரியாக்களுக்கு கொடுக்கணும்ன்றதால நான் தூரத்தெல்லாம் பார்க்காம போய் கொண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் பாருங்க, இது ஒரு பொதி ரவியில போட்டுருக்கு. அப்போ ஒரு பொதி 3000 ரூபா அரிசோட சேர்த்து. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி போறோம் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி விடுறது கஷ்டம் தான். ஓடி போறோம். இப்படியே நாங்களுக்கெல்லாம் போன் வசதி இல்லாததால பார்க்க மாட்டாங்க. யாரும் அடையாளம் காட்டுறதும் பசலாக்கல. அம்மா, என்னம்மா கஷ்டப்பட்டு நடந்து வாரீங்க? விலங்கல எங்க போயிட்டு வாரீங்க? ஃபைனலுக்குள்ள வாங்கல. மார்க்கெட்டுக்கா சாமான் வாங்கிட்டு வரீங்களா? இல்ல நான் பிச்சை எடுக்க போனேன். இந்த இடம் தானா நீங்க? நாங்க இருக்கிறது வாழைச்சனை. இப்ப எங்க போறீங்க? இந்த ஜெயமரத்துக்கிட்ட போகணும். ஜெயமரத்துக்கிட்டயா? ஏன் போறீங்க? அங்கதான் இருக்கிறீங்களா? போங்க, அதுக்கிட்ட போங்க. இதுகிட்ட நான் வளமே இருக்கிறேன். விலங்கல உங்களை நாங்க வீடியோ எடுக்கிறோம். நாங்க பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு நடந்து வாரீங்க. எத்தனை வயது அம்மாக்கு? 50. என்ன 50ன்றீங்க? வயசு போனாலுமா இருக்கீங்களா இன்னும்? என்னப்பா செய்யறது? அலைஞ்சு வெயிலுங்க அலைஞ்சி முடியெல்லாம் பழுத்து 50 தானா? என்ன செய்யறது? பார்த்தாக்கா யார் சொல்லுவாங்க வயசு கூட இருக்குது. ஓ, வயசு கூட மாதிரி தான் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ண முடிச்சுனீங்களா? நல்லா முடிச்சாச்சுப்பா. முடிச்சுக்கிடுச்சு. பிள்ளைகள் இருக்காங்க. பேர பிள்ளையும் கிடக்கு. எல்லாம் ஆண்டவர் புண்ணியத்துல இருக்கிறாங்க. பாக்குறலையா? அப்படியா? பாப்பாங்க, பார்க்காமையா போவாங்க. நம்ம திமுருக்கு வாரம் ஒரு வெத்தலை பார்க்க போனோம். அவங்களாம் வேத்துக்கு சேர்ந்தவங்க. நாங்க தொழிலுக்கு வாரம் 10 ரூபா இருந்தா தான் நம்ம சாப்பிடலாம். அப்படி எத்தனை வருஷமா வாரன்னு சொன்னீங்க? நாங்க பரம்பரையா நாங்கெல்லாம் சாத்திரம் சொல்ற ஆக்கள். விளங்குதா? சாத்திரம் சொல்றது. இந்த கால் பஸ்ல விழுந்து எனக்கு நடக்க முடியாம தான் நான் வந்தேன். இங்க உட்காந்து கிடக்குறது. இப்ப நான் வந்து நீங்க இப்ப நான் வந்து இப்போ 10 நாக்கிட்ட ஆள் ஆச்சு. நம்மளோட பேர் என்ன? என் பேர் வந்து சிந்தாமணி. சிங்கமணி. சரி, இப்ப சிங்கமணி அம்மாக்கு நான் இப்ப ஒரு சாப்பாடு பொதிகள் தாரன். பொதி என்று சொன்னால் இப்போ நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வீட்டை போய் சமைச்சு சாப்பிடலாம். நீங்கள் நான் தாரதை வச்சு சரியா?
ஓகேவா? சரிப்பா நல்லா ஒருவங்களுக்கு பிறந்த நாள், அதற்காக நான் தாரன். சரியா? சந்தோஷமா வாங்கிடுங்க. சொப்பி எல்லாம் கட்டிருக்கிறீங்கன்னா கால் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ரோட்டு சூடுன்னு கட்டிட்டு வந்தேன். ஓ ஆமா. சரியா, நான் தாரன், நீங்க வாங்கிடுங்களா? சரியா சரியாம்மா, இந்தாங்களா? சரி ஓகே. இதுல ஒரு 3000 ரூபாயோட சாமான இருக்கு. சரியா? இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னால், உங்களோட ஒரு மகன் மாதிரி அவருக்கு பிறந்த நாள், 22வது பிறந்த நாள். அவரோட பேர் அஸ்வின். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்களேன். ஆண்டவர் புண்ணியத்துல நல்லதை கொடுப்பாரு, உங்களுக்கு எந்த குறையும் விட மாட்டாரு. நீங்க செய்யற தர்மம் உங்களுக்கு என்னைக்கு படி இறக்கும். அப்படி என்ன? ஆண்டவர் நல்லதை கொடுப்பாரு, நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. சரி, இப்ப எனக்கு பிறந்த நாள் இல்ல, தம்பி 100 வயசுக்கு இருப்பாரு நல்லா. சரி ஓகே, நாங்க வரட்டா? சரியா? போயிட்டு வாங்க, கவனமா இருங்க. வளமையா நீங்க வாரீங்க, அப்ப தெரியும் தானே உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி நாங்க போயிட்டு வாரோம். சரி, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறையும் விட மாட்டாரு, நல்லா இருப்பீங்க. அப்புறம் வந்து எனக்கு ஒரு பையனை எங்க சரிக்கா நாங்க வருவோம் தானே. இங்க தானே வருவீங்க? இங்க வருவோம், சித்தாண்டிக்கு வருவோம். இங்க நீங்க கண்டுக்கலாம் எங்களை. சரி ஓகே, நாங்க அப்ப சந்திக்கிறோம். சரி, அவங்கள பிறகு. சரி, நான் வாரமா? போயிட்டு வாங்க. ஐயா வணக்கம், எங்க போறீங்க? ஏன கொள்ளி விக்கிறீங்களா? பழமையாவே இதுதானே செய்யற? கூலி தொழில் எல்லாம் செய்யறான் ஏன? சரி, என்ன வெயிலாக இருக்கீங்க? அவர்த நிப்பாட்டுங்கள ஐயா, அவர்த நிப்பாட்டுங்கள. அந்த இறக்கத்துல நிப்பாட்டுங்க. ஐயா, ஒரு ஆளுக்கு பேட்டு, அதுக்காக ஒரு 3000 ரூபாயோட சாமான். ஐயா கொண்டு வந்ததெல்லாம் 1000 ரூபாய்க்கு தான் போகும், அதோட கூட போயிடலாம். இல்லை இது ஒரு 500 ரூபாய், இது ஒரு 500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுக்கலாம். 2000 ரூபாய் கொடுக்கலாம். உங்களுக்கு தந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு ஓடி வந்தீங்க. சரியா? அவர் பேர் அஸ்வின், அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்களேன். அதே அந்த வீடியோ எனக்கு அனுப்பினவங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க யுஎஸ்ஏல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து. இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல 16 பேருக்கு நான் கொடுக்கணும். அப்ப உங்களுக்கும் நான் தந்திருக்கிறேன். அப்ப பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுறீங்களா? சரி, அவருக்கு அஸ்வின் சொல்லு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிக்கு. சரியா? கவனம் போயிட்டு வாங்க. கொண்டு போலாமா? பேக்கும் இல்லையே இதுல, நான் பேக் தான். சரி ஓகே, நாங்க வரதா? போயிட்டு வாங்க. பச்சான் பிடிங்கிட்டா வரீங்க? நாங்களா அரிசி ஒவ்வொரு நாளுமே தானே செய்யற? ஒரு தம்பிக்கு வேஸ்ட் கொடுத்து வாரம். இப்ப நாங்க உங்களை கண்டனா தானே, இப்ப நீங்க பாத்துமே விளங்குதானே, நீங்க வேலைக்கு போயிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆமா, கிடைக்குது. உங்களோட கணவர் மாதிரி இல்லாமங்க இல்லையா? இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கு நோய் உங்களுக்கும் இல்லையா? இல்ல இல்ல. சரி, அந்த பொடியனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் பேர் வந்து அஸ்வின். இதுல 3000 ரூபாய் பெருமதியான பொருட்கள் இருக்கு. சரியா? 3000 ரூபாய் ஒருவருக்கு 3000 ரூபாய். அவர் 22வது பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிக்கு. ஆசீர்வாதிப்பாருங்களேன். நீங்க சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதிப்பாரு ஆண்டவர். அம்மா சொல்லிடுங்க. பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்ப நீங்க நினைச்சீங்களா? இப்ப எதிர்பார்க்கல. என்னோட சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க அண்டைக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு தானே எங்களோட வீட்டை சமைச்சு பிள்ளைகளை கொடுப்பீங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? உண்டு. உங்களுக்கு? எனக்கு என்ன பிள்ளை எல்லாம் கட்டி கொடுத்தேன். பேர பிள்ளை 4 இருக்கு. 4 அவருக்கு 2.
2 பேர். எத்தனை வருஷமா கணவர் இல்லாம போய்? கணவர் வந்து இப்ப 16 வருஷம். 16 வருஷம். 16 வருஷமா என்ன? சரி ஓகே, கவனமா போயிட்டு வாங்க. சரியா? சந்தோஷம். சரியா? உங்களுக்கு நாங்க தந்தது. எங்களுக்கு சந்தோஷம் தான். எந்த இடம்? படுத்துங்க. சரி. 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 சரி ஓகேங்க, பார்க்கலாம். நீங்க இப்ப பின்னரமாயிட்டு தானே இப்ப கச்சான் பிடிங்கிட்டு போறாங்க, நடந்து போறாங்க பாருங்க. கணவன் இல்லாததால கச்சான் கூலி வேலைக்கு போறாங்களாம். கச்சான் போறதாம், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தோட்ட வேலைகளுக்கெல்லாம் போறதாம். சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கு கொடுத்தது. ஓகே, வாழ்த்துறாங்க பாருங்க, மனசார வாழ்த்துறாங்க. அவங்க எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் மண்டை கண்டைக்கு வேலைக்கு போனா தான் அவங்களோட வீட்டை சாப்பிடன்ற மாதிரி தானே. அவங்களோட முகத்தை பார்த்த உடனே விளங்குது ரொம்ப சந்தோஷமா. அவங்களுக்கு மனசார வாழ்த்துறாங்க, அதுதானே முக்கியமானது. கண் தெரியாது என்ன? எத்தனை விதமாங்க? 2 கணம் தெரியாது. தெரியல. சரி ஓகேம்மா, என்னோட சாமான் இருக்கு. அக்காவுக்கு சேர்த்து வந்துருக்கிறேன். உங்களோட அம்மா தானா? சீனியம்மா. சரியா? என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேரன் மாதிரி ஒரு பொடியனுக்கு பிறந்த நாள். அவருக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்களேன். 22வது பிறந்த நாள் அவருக்கு சொல்லி விடுங்க. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியாம்மா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? வரட்டா நாங்க. சரி. கட்டு கொல்லிக்கட்டு வாங்கல, கொல்லிக்கிட்ட வாங்கல. எவ்வளவு இந்த கொல்லிக்கட்டு? ஐயா ஆ இது எல்லாம் எல்லாம் 600 ரூபா. அப்ப ஒரு கட்டு 300 ரூபா. அப்ப நீங்க எடுத்து கொண்டு விக்கிறதா? நீங்க எடுத்து கொண்டு விக்கிறது பக்கத்துல கேக்குமா சவுண்ட்? அதானே ஐயாவை எடுத்து கொண்டு விக்கிறது. ஐயோட பேர் என்ன? கார்த்திகேஷா? ஓகே, மைக் கனெக்ட் ஆகல, அதனால சவுண்டா இருக்கும். செக் பண்ணுங்க என்ன செய்யறேன். ஓகே ஐயா. ஐயாக்கு எத்தனை வயது சொன்னீங்க? 90. ஐயாவுக்கு 90 வயதான். பாத்தீங்களா? ஏட வீடு இதுதானா? எந்த வீடு? சின்ன வீடு என்ன? சரியா? ஓகே, இந்தாங்களா ஒரு 3000 ரூபாட பொருட்கள் தாரம். ஐயா தூக்குவீங்களா? தூக்குவீங்க தானே? சரி ஓகே. இது ஒரு பொடியனுக்கு, உங்களுக்கு ஒரு பேரன் மாதிரி ஒரு பொடியனுக்கு பிறந்த நாள், 22வது பிறந்த நாள். அதற்காக தான் நாங்க தாரோம். அவருக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்கள். மகனுக்கு ஐயா அவங்களுக்கும் அஸ்வின வர்ற பேர் ஐயாவுக்கும். சரி ஓகேவா? சந்தோஷம். அப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க. சரியா? ஒவ்வொரு நாளும் கொல்லி தான். சரி ஓகே. ஐயா கொல்லி வைக்கிற ஐயாக்கு நான் கொடுத்துருக்கேன். சரி ஓகே. எல்லாரும் கூட செய்யலாடா இருக்கீங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? வாங்கம்மா, வாங்கல. அவ்வளவு பேரும் குடிச்சு ஒரு வருஷமா வந்து
இந்த ரெண்டாங்கட்டையில இருந்து நாங்க யானை அடிச்சு ஒரு பிள்ளை செத்துட்டு அஞ்சு பேர் இருக்கீங்க என்ன இந்த வாங்க வாங்க தச்சு இருக்கு ஒரு நாளுக்கு பிறந்த நாள் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் 22 நாள் பிறந்த நாள் அவருக்கு அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 22 வயது ஒரு கோடி எனக்கு அவரு அமெரிக்காவில் இருக்கிறாரு அவரு 22 பிறந்த நாள் கொண்டாடுறாரு எனக்கு அனுப்பி வச்சவங்க இந்த 3000 சாமாரி சரி 5 பேரும் கிடைச்சா அம்மா கிடைக்கலையா நடக்க மாட்டான் அப்படியே செய்ய மாட்டான்னா சரிதான் நீ இப்ப இல்லன்னு இல்லையா அப்ப வச்சிருங்க சரி சந்தோஷமா அம்மா சரிதானே உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி சரி சந்தோஷம் தானே இதுல எல்லாரும் குடிசையில இருக்கிறீங்க இப்ப நான் வளமையாவே இதால போகும்போது பாக்குறேன்னா இப்ப நீங்க இருக்கிறீங்க அப்ப இந்த சாமான் உங்களுக்கு தந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு பண்றதுக்காக தந்தா சரியா பாட்டு சொன்னீங்களா சரியா அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க சொல்லுங்க அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஸ்வினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி ஓகே தூக்கிட்டு நிக்கிறீங்க எனக்கு சந்தோஷம் சரியா உங்களுக்கு தந்தது குடிசையில இருக்கிறீங்க இப்ப அங்கட கூப்பிட்டா எடுத்த கொல்லிக்கு போற நீங்க விக்கிறதுக்கா சரியா வாரமா வெள்ளத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க எல்லாருமே கிடைச்சதா ஒண்ணும் கிடைக்கல மாவடியோட அம்மா சும்மா இருக்கீங்களா எது அம்மாட வீடு எத்தனை வயது அம்மாக்கு 85 வயது என்ன சரி இருந்தாங்களா ஒரு உங்களுக்கு ஒரு பேரன் மாதிரி ஒரு பொடியனுக்கு பிறந்த நாள் உங்களோட பேரன் மாதிரி ஒரு பொடியனுக்கு பிறந்த நாள் அவர் அதுக்காக நாங்க தாரோம் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்க வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாரு அவரு பேர் அஸ்வின் அஸ்வினுக்கு இது தந்தது பெரிய ஒரு உபகாரம் அவர் நீடு உள்ள காலத்துக்கு இருந்து வாழணும் சரியா 3000 ரூபாய் சாமான் இருக்கு சரியா ஓகே நன்றியா சரி கவனமா போங்க விக்கிறதுக்கா இல்ல உங்களோட தேவைக்கா கொல்லியா இல்ல வேணுமா இல்ல இல்ல நான் கேக்குறேன் நீங்க விக்கிறீங்களா இல்லப்பா நாங்க எங்கட பாயினைக்கிட்டா உங்களோட பாவனைக்கு அந்த வீட்டுல நான் அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பக்கத்துல அங்கால சவுக்கு மரத்தடி வீடு நம்மட வீடுதான் அப்படி சரியா அப்ப உங்களுக்கு 3000 ரூபாய் சாமான் தான் தெரியும் சரியா சம்மந்தி சாப்பிடலாம் இதுல 5 கிலோ அரிசி இது இப்ப நான் எதற்காக தாரணும்னு சொன்னால் உங்களோட மகன் மாதிரி ஒரு பொடியனுக்கு பிறந்த நாள் அவர் 22வது பிறந்த நாள் அவரோட பேர் வந்து அஸ்வின் அவருக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும் சந்தோஷமா உங்களுக்கு கிடைச்சது அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகன் சொல்லி விடுங்களா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகன் சரியா ஓகே கவனமா போயிட்டு வாங்களா உங்களோட நாங்க முடிச்சு கொள்றோம் இப்ப நாங்க 16 பேரு கொடுத்துனாங்க கடைசியா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு சந்தோஷமா போயிட்டு சரி ஓகே சரி ஓகேங்க